வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பென்னி ஸ்டாக். அதாவது பிசி ஜுவல்லர்ஸ். அது வந்து ஆக்சுவலா சொல்லணும்னா ஒரு பென்னி ஸ்டாக்ன்னு நம்ம எடுக்க முடியாது. அது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக். பிசி ஜுவல்லர்ஸ் அவங்களோட 8வது கடன கட்டி முடிச்சுட்டாங்க. அது என்ன ப்ரோ 8வது கடன்னா, மொத்தம் மானாவாரியா 14 இடத்துல கடன் வாங்கியிருந்தாங்க. அதுல 8 பேருக்கு மொத்தமா கிளியர் பண்ணிட்டு, மீதி பேருக்கு ஒரு 96% வரைக்கும் கிளியர் பண்ணதா ஒரு நியூஸ் வந்துச்சு. அத ஒட்டி இந்த வாரத்துல ஸ்டாக் வந்து 6.35% கிட்ட அப்பு. ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 10.22ங்கிற ரூபீஸ்ல க்ளோஸ் ஆச்சு. ஸோ இப்போ பிசி ஜுவல்லர்ஸ் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியா? இந்த டைம்ல நம்ம உள்ள என்டர் ஆனா என்ன மாதிரியான பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நமக்கு கிடைக்கும்? ஏன்னா பியர்ஸ கம்பேர் பண்ணும்போது 73% கிட்ட டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான டீட்டெயில் அனலைஸ் பார்த்துட்டு எண்டுல என்னோட பெர்ஸ்பெக்டிவ நான் பர்சனலா ஷேர் பண்ண விரும்புறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓவரால் ஷேர் மார்க்கெட், குரோத், வெல்த் கிரியேஷன் இது போன்ற கன்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் அது கூடவே நம்ம சேனல்ல நம்ம வீடியோவோட குவாலிட்டிய கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆனது உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, உங்களோட பெர்ஸ்பெக்டிவும் ஷேர் பண்ணுங்க. ஓவரால் இந்த மூவ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 18ஆம் தேதி பிசி ஜுவல்லர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அவங்களோட 9த் ரீபேமெண்ட்ட முடிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் 14 இடத்துல கடன் வாங்குனதுல 8 க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு 9த் ரீபேமெண்ட்டுக்கும் கொஞ்சம் காசும் குடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களோட டார்கெட் Q2 ஃபினான்ஷியல் இயர் 2027க்குள்ள நாங்கள் கடனில்லா கம்பெனியா உருவாயிருவோங்கிறது தான். ஸோ இத பொறுத்தவரைக்கும் 4100 கோடி கிட்ட பேங்க்ல கடன் இருக்கு. ஸோ இத ஒட்டி இந்த ஸ்டாக்கு பீக்ல இருந்து கீழ கன்னா பின்னான்னு விழுந்துச்சு. ஸோ இப்போ அந்த ஸ்டாக் வந்து எல்லா கடன் டெப்ட்டையும் அடைச்சுட்டு வெளிய வராங்க. டெப்ட் லேடர் பொறுத்தவரைக்கும் இப்ப நான் 14 கம்பெனியுமே உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டியிருந்தேன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வரைக்கும் ஃபுல் பண்ணிட்டு, மீதி 9, 10, 11, 12, 13, 14 எல்லாமே 96%க்கும் மேல ஆவரேஜ் அவுட் பண்ணி பேலன்ஸ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த நியூஸ கேட்ட உடனே ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் அடிச்சு நவுத்தி மேல ட்ரேட் ஆயிருக்கு. ₹10 கிட்ட வந்துருச்சு. ஸ்டாக் நான் லாஸ்ட்டா வந்து ஒரு ₹7 கிட்ட பார்த்தேன். ஸோ இந்த பீக் மூவ்மெண்ட் நடந்த ரீசன்னால இத பார்த்துட்டு இருக்கேன். ஸ்டாக்கோட 52 வீக் ஹை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ₹15.38 ஸ்டாக் ஸ்டில் 22% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் அதோட 1 இயர் ஹைல இருந்து கம்பேர் பண்ணும்போது. குரோத் ட்ராஜெக்டரி எடுத்து பார்த்ததுல ரெவென்யூ ப்ரீவியஸ் இயருக்கும் இந்த இயருக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் 725 கோடியும், இந்த வருஷம் 877 கோடியும் காட்டியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டா 221 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பொறுத்தவரைக்கும் 213 கோடி. ஸோ ஓவரால் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மட்டுமே 168% கிட்ட இன்கிரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்க்ளூடிங் அதர் இன்கம். அது இதுக்கு ஒரு பாசிட்டிவான நம்பரா நம்ம பார்க்கணும். ஸோ ஃபுல் இயருக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் இன்கமும் குரோ ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் குரோ ஆயிருக்கு. ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ரொம்ப பார்க்கிறது, அதர் இன்கம்ம தவிர்த்து இதோட கோர் பிசினஸ்ல இருந்து நெறைய இன்கம் ஜெனரேட் பண்ணப்படுது. அந்த இன்கம் ஜெனரேஷன பக்குவமா செலவு பண்ணி கடன் அடைச்சிட்டு இருக்காங்க. அது ரொம்பவே நல்லது. இந்த பிசி ஜுவல்லர்ஸ் பொறுத்தவரைக்கும் 50 ஷோரூம்ஸ் கிட்ட ஓவரால் இருக்கு. டிமாண்ட் சைக்கிள், கோல்டோட பிரைஸ் வந்து இன்ஃப்ளேட் ஆனது. இது எல்லாமே இதோட ரிட்டர்ன்க்கு காரணமா இருந்திருக்கு. 1 மந்தோட ரிட்டர்னா 3.9% இருக்கு. 3 மந்தோட ரிட்டர்னா டெப்ட் ரீரேட்டிங்க்கு அப்புறம் 24.5% கிட்ட குரோ ஆயிருக்கு. பட் ஸ்டில் 1 இயர் ரிட்டர்ன் வந்து 21.7% தான் இருக்கு. 3 இயர் ரிட்டர்ன் ஆ டி டி டிஸ்ட்ரெஸ் பேஸ எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, 287% கிட்ட இருக்கு. பட் இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டெடி காம்பவுண்டர் கிடையாது. வொலட்டிலிட்டி மேல கீழ இருக்கு. ஸ்மால் கேப்புக்கு உண்டான ஒரு பலவீனமா நான் பார்க்கிறேன். ஸோ ஓவரால் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியோட பிஇ வந்து 45. பிசி ஜுவல்லர்ஸ் வந்து 12.18ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூல இருக்கு 1.06. அது ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டியா நான் பார்க்கிறேன். ஆர்ஓசிஇ பாயிண்ட் ஆஃப் வியூல 8%ம் இபிஎஸ் வந்து 0.79%ம் இருக்கு. ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போதைக்கு டிவிடெண்ட் எதுவும் பே பண்றது இல்ல. ஸோ டைல்யூஷன் மேத் ஒண்ணு இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஸ்டாக் பார்க்க கொஞ்சம் சீப்பாக இருக்கலாம். பட் ஆல்மோஸ்ட் பொட்டன்ஷியல் டைல்யூஷனா 10% கிட்ட டைல்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா QIP அப்ரூவ் ஆயிருக்கு. 1000 கோடிக்கான போர்ட் அப்ரூவல். இந்த 1000 கோடிக்கான ஸ்டாக் டைல்யூஷன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு 10% கிட்ட ஸ்டாக்க டைல்யூட் பண்ணிரும். ஸோ இது ஒரு கேட்சான பாயிண்ட். ஒன்ஸ் ஸ்டாக்க டைல்யூட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிஇ, ஆர்ஓசிஇ, ஆர்ஓஇ இதோட எல்லா வேல்யூஸுமே அடி வாங்கும்.
ஸோ இப்போதைக்கு ஒரு ஹியூஜ் என்ட்ரி குடுத்தீங்கன்னா, கொஞ்சம் மாட்டிக்கிறதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புரமோட்டர் குரூப் பாயிண்ட் ஆஃப் வியூல 38.76% கிட்டயும், மியூச்சுவல் ஃபண்ட் 0.10% கிட்டயும், மார்ஜின் பிளெட்ஜ் அலோவ் பண்ணது 70% கிட்டயும் இருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஓனர்ஷிப் வந்து 0.10% தான் இருக்கு. ஸோ இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட்டை இழந்துட்டு நெறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இத விட்டுட்டு வெளிய போன கதைலாம் இருக்கு. அதனால இது எங்க போக போகுதுன்னு தெரியல. இங்க மைண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான ஃபேக்டர்ஸ் இருக்கு. Q2ல இவங்க சொன்னபடியே ஃபுல் கடனையும் அடைச்சுட்டு, ROC 14-15% போயி டெப்ட் ஃப்ரீ இருந்து அண்ட் QIP பிரைஸ் வந்து அபோவ் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிடுச்சு. நாட் ஆன் டிஸ்கவுண்ட்ல இருந்துச்சுன்னா, இதுக்கு ஒரு அற்புதமான விடிவு காலம் வந்து விட்டதுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். என்ட்ரி மேப் என்ன கேட்டீங்கன்னா, 52 வீக் ஹைல 15.38 இப்ப இருக்கிறது பாட்டமான ₹7 இருந்து ரெக்கவர் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் 37% கிட்ட. ஸோ ஸ்டில் 34% 52 வீக் ஹைல இருந்து கீழ தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் மிடில் ரேஞ்ச் கூட போகல. டெக்னிக்கல் பிரேக் அவுட்டா நான் பார்க்கிறது ஆல்மோஸ்ட் RSI வேல்யூ வந்து 61.3 இருக்கு. இன்னும் ஓவர் பாட் ஜோனும் போகல. அண்ட் இப்பதான் இந்த ஸ்டாக் வந்து அதோட 200 DMAக்கு மேல 5.4%ம் 50 DMA மேல 7.6% கிட்டயும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பொட்டன்ஷியல் மொமெண்டம் இந்த ஸ்டாக்குக்கு ஷார்ட் டேர்ம்ல கண்டிப்பா கிடைக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பட் பீட்டா பொறுத்த வரைக்கும் வெறும் 1.38. ஸோ ரொம்ப வொலைட்டலா இருக்கும் மார்க்கெட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டரா இருக்கும். கரண்ட் பிரைஸ் என்ன பொறுத்த வரைக்கும் 9.5 9.7ங்கிறது ஒரு நல்ல அட்ராக்டிவான பிரைஸா இருந்திருக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் கரண்ட் பிரைஸ் 10.22. பட் இதுக்கு வந்து ஒரு நியரா ஒரு ரெசிஸ்டன்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. ₹11 கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் 12.5 போகும்போது ஓவர் ஹெட் சப்ளை பாயிண்ட் ஆஃப் வியூல மறுபடியும் இன்னொரு ரெசிஸ்டன்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. பிஃபோர் இதோட 52 வீக் ஹையை ரீச் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ ரிஸ்கா நான் பார்க்கறது ஈக்விட்டி டைலேஷன் 1000 கோடிக்கு நடக்க போகுது. 10% கிட்ட ரஃபா டைல்யூட் ஆயிரும். இதை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி பார்க்கணும். கவர்னன்ஸ் ரிஸ்க் உண்மையாவே இருக்கு. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாவே இந்த ஸ்டாக்குக்கு ட்ரஸ்ட் போன காரணத்தினால எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பையிங்கும் இல்லை. எக்ஸிகியூஷன் பொறுத்த வரைக்கும் 96% கிட்ட மீதி இருக்கிற கம்பெனிஸ்க்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க பேங்க்ஸுக்கு. ஸோ டெப் ஃப்ரீ ஸ்டேட்டஸ்க்கு இன்னும் போகல. ஸ்லிப்பேஜ் இன் Q2 நடந்துச்சுன்னா ஸ்டாக் மறுபடியும் கீழே விழும். கோல்ட் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் கண்ணா பின்னான் இருக்கு. மெட்டல்ஸ் கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த என்ட்ரி பாயிண்ட்ல வாங்கி ஸ்டாக் வைக்கிறீங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இதோட மார்க்கெட்ல நீங்க வந்து சர்வே ஆக முடியுமாங்கிறது நமக்கு தெரியும். லோவான பிரைஸ் வாலட்டிலிட்டி வந்து கண்ணாப்பினான் இருக்கு. ஆன் அன் ஆவரேஜ் இந்த ஸ்டாக் வந்து 6 to 13% கிட்ட மேலே கீழே மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ திடீர்னு நீங்க இன்னைக்கு ஸ்டாக் வந்து 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நாளைக்கு பாத்தீங்கன்னா 6% கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியா இருக்கு. காம்படிஷன் இந்த மார்க்கெட் எப்படி சர்வே பண்ணுன்னு பார்க்கணும். தனிஷ்க்கு, கல்யாண், சென்கோ இதெல்லாமே அவங்களோட பிராண்டை காலங்காலமா டெவலப் பண்ணி ஸ்டோர்ஸ் எக்ஸ்பென்ஷன், ஸ்டோர் ஸ்கேலிங் போயிட்டு இருக்காங்க. வெறும் 50 ஷோரூம் வச்சுட்டு இந்த இதை அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியுமான்னு நமக்கு தெரியல. புல் கேஸா நான் பார்க்கறது டெப் ஃப்ரீ. ஸோ Q3 ப்ராஃபிட் நல்லா இருக்கணும். ப்ரொமோட்டர் கன்வெர்ட்டிங் இன்னுமே நிறைய இருக்கணும். அண்ட் 12% ஏர்னிங்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணணும். ஸோ பியர் கேஸா நான் பார்க்கறது ஸோ ரெண்ட்லெஸ் குட் நியூஸ் வந்துமே ஸ்டில் இது ஒரு -22% ஓவர் 1 இயர்ல இருக்கு. ஸோ அது வந்து நமக்கு ஒரு கேட்சியான பாயிண்டா இருக்கு. ஸ்டாக் டைல்யூஷனுக்கு அப்புறம் இது எங்க போய் முடியும்னு தெரியல. ஷேர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். ROC பொறுத்த வரைக்கும் 8%. ஸோ இந்த கேபிட்டலை ஜஸ்டிஃபை பண்ண போறதும் கிடையாது. அதர் இன்ஸ்டிடியூஷனல் வேலிடேஷன் ஹோல்டிங்குமே திரும்பி உள்ள வரணும். அப்படின்னா தான் ட்ரஸ்ட் வந்து இவங்களால கெயின் பண்ண முடியும். ஸோ இவங்க வந்து ஒரு மாதிரியான ஹைலி வொலட்டைல் கம்பெனி கூட. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் ரிஸ்க் பாயிண்ட் ஆஃப் வியூ இதை நான் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்க்கே விட்டுருதேன். நான் இதுல வந்து ஒரு கன்சிடபிள் ரிஸ்க் எடுக்கலான்ட்டு டிசைட் பண்ணி வச்சிருக்கேன் மண்டே மார்க்கெட்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம உங்களுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பிசிஜில ஸ்டாக் ஆல்ரெடி வச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.